கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாய் தாவீது அப்சலோம் அகித்தோபனுடைய சூழ்ச்சியினால் அவன் தேசத்தினுடைய துரத்தப்படும் பொழுது அவன் பாடின சங்கீதம் தான் 3, 4, 39, 62 சங்கீதம் எல்லாம். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில பலவிதமான கவலைகள் சூழ்ந்து கொள்கிற பொழுது அவன் தேவனை எப்படி நம்புகிறான், எப்படி அதிலிருந்து வெளியே வருகிறான் என்ற சங்கீதம் தான் 62 சங்கீதம். இந்த சங்கீதத்திலே அவன் 5வது எப்படி சொல்லுகிறான், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறான். அதே வசனத்தை நான் பொதுமொழி உங்களுக்காக வாசிக்கிறேன். என் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. அவன் எதை எதிர்பார்க்கிறான், எதை மனதில் வைத்து ஆண்டவரை நோக்கி இருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு நலமானதை தருவார், தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்ற அந்த விசுவாசத்திலே அவன் உறுதியாயிருந்து நான் நம்புகிற நலன் அவராலே வரும் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்த சங்கீதம் தான் 62. பிரியமானவர்களே, எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று சொல்லி அவர் வைத்திருக்கிற நன்மையை எதிர்பாருங்கள், வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நன்மையான நாளாக இருக்கும். நான் உங்களுக்கு ஆஜபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நம்புகிற நலனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க நல்ல தேவன் நீர். ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.